ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பெசன்ட் ரவி சார் பார்த்துருப்பீங்க, நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, அதே மாதிரி நிறைய ஃபைட்டும் நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது காமெடி சீக்வன்ஸ்லேயும் நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களே, ஸோ அது எப்படி? ஸோ நடிகனா வந்தாச்சு, நீங்கள் ஆக்சுவலி வில்லன்னா வில்லன் மட்டும் கிடையாது, இன்றைக்கி காமெடியும் பண்ணணும். அதுதான் இட்ஸ் ஆக்டருங்கிறது, எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணணும், இட்ஸ் ஆக்டர் இல்லையா? அதனால எனக்கு காமெடி பிடிக்கும். முதல்ல நினச்சோம் காமெடி வருமானு நினச்சேன், அப்புறம் பார்த்தா அது சூப்பராக செட் ஆச்சு. அது வடிவேல் சார் கூடயும் சரி, சந்தானத்து கூடயும் சரி, நிறைய விவேக் சார் கூட, ஆல் அந்த நம்மளுடைய தமிழ் சினிமாவோட லிஜெண்டோட, காமெடி லிஜெண்டோட நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது டெய்லி ஆதித்யா டிவியில் போட்டு காட்டும்போது இன்னும் சந்தோஷப்படுறோம். ரிப்பீட்டு. ஓகே, சொல்லுங்க, ஆதித்யா அப்படின்னு சொன்னா உங்க மைண்ட்ல அப்படியே ஞாபகம் வருது? ஆதித்யான்னு வரும்போது காமெடி தான் ஞாபகம் வருது. நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, நைட்டு நான் ஒரு ஷெஃப்பு, ஹோட்டலியர், ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நைட் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை முடிச்சு வரும்போது அந்த ஆதித்யா டிவி பார்க்கும்போது, அந்த காமெடி பார்க்கும்போது அதில் கிடைக்கிற ஒரு பீஸ்ஃபுல் எதுவுமே கிடையாது. ஆனால் 15 இயர்ஸை கண்டினியூஸாக நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. ஸோ இட்ஸ் நாட் அ ஜோக் அட் ஆல். ஸோ இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, இன்னும் சிரிச்சிட்டே இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம நிறைய ஷோஸும் வந்து அவர் கூட சேர்ந்து நான் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் செம்ம ஹாப்பியா இருக்கும். அப்புறம் அவ்வளோ காமெடி பண்ணுவாரு, என்ன நீங்க சமைக்கும் போதெல்லாம் காமெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸோ ரெண்டு பேருமே நீங்க ஆதித்யா டிவி பார்த்து அவர் ரசிச்சு அவங்க பையனுக்கு ஆதித்யான்னு பேரே வச்சுட்டாரு. ஓகே, அந்த அப்ப எந்த அளவுக்கு ஆதித்யா டிவி அவர் ரசிச்சிருப்பாரு பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் ரசிக்கலையான்னு என்ன கேட்டுறாது. ஓகே, ஆதித்யா 15 வருஷத்துக்கு முன்னாடி என் பையன் கொஞ்சம் ஒரு வருஷம் முன்னாடி பிறந்துட்டான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால அந்த பேர் வைக்கல, பட் இருந்தாலும் உங்க பேரனுக்கு பேத்திக்கு வச்சுக்கலாம். அப்படியா?